இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் காரைக்கால் மாவட்ட மாநாடு இன்று ஆகஸ்ட் 20 மாவட்ட துணைச் செயலாளர் பக்கிரிசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில செயலாளர் சலீம் செய்தியாளர்களை சந்திக்கும்போது, காரைக்கால் மாவட்டம் தொடர்ந்து புதுச்சேரி அரசால் புறக்கணிக்கப்பட்டு வருவதாகவும், கல்வி மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளே இங்கு பூர்த்தி செய்யப்படாமல் உள்ளது கண்டனத்திற்குரியது எனவும் தெரிவித்தார். மேலும் அவர் கூறும்பொழுது, அண்டை மாநிலமான தமிழகத்தில் உள்ள திமுக அரசு கிராமப்புற மக்களுக்கான மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டம், அதாவது 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் 100 நாளும் வேலை வழங்குகிறது. அதுபோன்று புதுச்சேரி மாநிலத்திலும் 100 நாளும் வேலை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். மேலும் புதுச்சேரியில் லஞ்சம் ஊழல் தலைவிரித்து ஆடுவதாக தெரிவித்த அவர், எந்த காலத்திலும் இதுபோன்ற ஆட்சி இல்லை என்றும், காரைக்காலில் அரசு நிர்வாகம் ஊழலின் உறைவிடமாக திகழ்ந்து வருகிறது. மக்களின் எந்த பிரச்சனையையும் கவனிப்பதற்கு என்.ஆர். காங்கிரஸ் பாஜக அரசாங்கம் தயாராக இல்லை என்றும் குற்றஞ்சாட்டினார். காரைக்காலை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே காரைக்கால் மக்களுக்கு ஒரு கோரிக்கை எண்ணம் இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், புதுச்சேரி மாநில ஆட்சி நிர்வாகத்தினால் காரைக்கால் உரிய நிதியோ உரிய திட்டங்களோ இங்கே வழங்கப்படவில்லை. அதாவது டிஸ்கிரிமினேஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே, பாகுபாடு காட்டப்படுகிறது என்கிற ஒரு உணர்வு காரைக்காலில் இருக்கு. அது உண்மையும் கூட. ஏனென்று சொன்னால் நிறைய பிரச்சனை சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு மருத்துவமனை எடுத்துங்க. இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரு நல்ல தரமான, இன்னைக்கு மருத்துவம் விஞ்ஞானம் எங்கேயோ போயிருக்குது. ஒரு நல்ல தரமான நல்ல கருவிகள் கூடிய நிறைய டாக்டர் கூடிய ஒரு உயர்ந்த ரக மருத்துவமனை அரசு சார்பாக காரைக்காலில் அமையவில்லை. அதனால் ஏராளமான உயிரிழப்புகள் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இது நிதர்சனமான உண்மை. ஏன் இதுவரை நல்ல சிறந்த தரமான மருத்துவமனை காரைக்காலுக்கு வரவில்லை? இதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இப்போது குரல் எழுப்புகிறது. ஜிப்மர் கிளையை திறந்துட்டேன்றாங்க, என்ன பிரயோஜனம்? எனவே மக்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய கல்வி, சுகாதாரம், இதுல சுகாதாரம் என்று வரும்போது, ஹெல்த் வரும்போது தரமான மருத்துவமனை, நிறைய டாக்டருங்க, நிறைய ஸ்பெஷலிஸ்டுங்க வரணும். கும்பகோணத்துக்கோ தஞ்சாவூருக்கோ புதுச்சேரிக்கோ போக வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தரமான மருத்துவமனை காரைக்காலில் அமைய வேண்டும் என்பதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்காலத்தில் போராடும். அதே போல இங்க இருக்கக்கூடிய கிராமப்புற மக்கள், குறிப்பாக தினசரி உழைத்தாதான் அவங்களுடைய வாழ்க்கை என்று இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விமோசனம் என்னவென்று சொன்னால் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், மகாத்மா காந்தி கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம். அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் காரைக்கால் என்பது காவிரி டெல்டா, விவசாயத்தை நம்பி, விவசாய கூலி தொழிலை நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த 100 நாள் வேலை, 100 நாள் வேலை கிடைக்கணும். நீங்க பக்கத்துல தஞ்சை மாவட்டத்துல பாங்க, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மதிப்பிற்குரிய தளபதியார் அவர்கள் தலைமையிலே ஆட்சி நடந்து கொள்கிறார். தஞ்சை மாவட்டத்துல 100 நாள் வேலை கிடைக்குது. அதே போல எங்களுக்கு தெரிஞ்ச சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம்லாம் எங்களுடைய கட்சி விவசாய தொழிலாளர் சங்கம் இருக்குது. 100 நாள் வேலை கிடைக்குது. இப்போ 100 நாள் வேலை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ப்ராஜெக்டை இங்க ரெடி பண்ணணும், அதற்கான நிதியை ஒதுக்கணும். ஒதுக்குனாதான் 100 நாளும் வேலை கிடைக்கும். 100 நாளும் வேலை கிடைச்சாதான் அந்த குடும்பங்களுக்கு கொஞ்ச நாச்சும் பொருளாதாரத்தில் மேலே வரும். எனவே காரைக்காலிலே முழுமையாக 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அமலாக்கப்பட வேண்டும். அதே போல இன்னொரு முக்கியமான பிரச்சனை, ரேஷன் கடை. ரேஷன் கடையை திறந்து அரிசி மட்டுமல்ல, அத்தியாவசிய உணவுப் பொருட்களை போட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பல்வேறு போராட்டங்கள் நடத்திய விளைவாகத்தான் அது மக்கள் மத்தியிலே அந்த சிந்தனை உருவாகி, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ரங்கசாமியை பார்த்து கேட்டார்கள், ரேஷன் கடை திறங்கையான்னு. அதற்கு பிறகுதான் அவருக்கு அறிவு வந்தது. எப்படி அறிவு வந்தது? நாடாளுமன்ற தேர்தலில் தீர்ப்பளித்தார்கள் மக்கள், ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார்கள். ரேஷன் கடை திறந்து அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் போடாத இந்த அரசாங்கத்திற்கு ஒரு சவுக்கடி கொடுத்துதான் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றது. காரைக்கால் அனைத்து தொகுதிகளிலுமே இந்தியா கூட்டணி லீடிங்ல வந்தது. இதற்கு பிறகாவது இந்த அரசுக்கு, என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அரசுக்கு அறிவு வந்திருக்கதான் சொன்னா வரல. ரேஷன் கடை திறக்கப்படவில்லை, அத்தியாவசிய உணவுகள் வழங்கப்படவில்லை. இந்த நிலை மீண்டும் நீடித்தால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ஒரு புரட்சி நடத்தி ஆட்சியை அகற்றுவார்கள். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, லஞ்சம் ஊழல். புதுச்சேரியில லஞ்ச ஊழல் பகிரங்கமாக பயங்கரமாக தலைவிரித்தாடுகிறது. எந்த காலகட்டத்திலும் இப்படிப்பட்ட ஒரு ஊழல் ஆட்சி கிடையாது. என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி ஊழல் ஆட்சி என்பது அவர்கள் போட்ட ஊழலை இந்தியா கூட்டணி சார்பாக
கவர்னர் கைலாஷ் நாதன் கிட்ட பட்டியலிட்டு சொன்னோம் எங்கெங்க ஊழல்னு. ஒண்ணு இல்ல, காரைக்கால தானே ஒரு பிடபிள்யூடி சீஃப் இன்ஜினியர் இங்க அரெஸ்ட் பண்ணாங்க. காரைக்கால் இருக்கக்கூடிய இந்த விடுதியில தான் கையும் களவுமாக ஒரு பொதுப்பணித்துறையுடைய தலைமை இன்ஜினியர் கையும் களவுமாக அகப்பட்டது காரைக்கால தான், சிறையில் அடைக்கப்பட்டார். அதே போல சப் கலெக்டர் ஜான்சன் அவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதும் காரைக்கால தான். பார்வதீஸ்வரர் கோயிலுடைய அந்த லேண்ட் கிராப்பிங், நில ஆக்கிரமிப்பு, போலி பத்திரங்கள் தயார் பண்றது. அதே போல காரைக்காலுடைய ரெஜிஸ்டார், இங்க இருக்கக்கூடிய பதிவாளர், சிபிஐ முதல்ல காரைக்கால தான் சிபிஐ அரசு பண்ணி கொண்டு போச்சு. எனவே காரைக்காலுடைய அரசு நிர்வாகம் ஊழலின் உறைவிடமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய பிரச்சனை, எந்த பிரச்சனையும் கவனிப்பதற்கு என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அரசாங்கம் தயாராக இல்லை. இங்க இருக்கக்கூடிய ஏற்கனவே அமைச்சர் இருந்தாங்க, ஒரு தலித் பெண் அமைச்சர். ஒரு தலித் சமுதாயத்திற்கு 2 அமைச்சர்கள் கொடுக்கப்பட்டது. ஒரு பெண்ணு, ஒரு பெண்கள்லாம் எப்படி அவங்க அவங்களுடைய மற்ற அரசியலில் நான் உள்ள போகல. ஒரு தலித் பெண் அமைச்சரை ஏன் நீக்கினார்கள்? என்ன காரணம்? இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் நடந்திருக்கிறது. எனவேதான் காரைக்காலில் இருக்கக்கூடிய மக்களுடைய அடிப்படை பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கிறது. கல்வி சரியா கிடைக்கல, நிறைய ஸ்கூல்ல டீச்சர்ஸ் இல்ல, சிபிஎஸ்இ பாடத்திட்டம் பிள்ளைங்களுக்கு அது சிலபஸே புரிய மாட்டேங்குது, நிறைய பேர் கீழே போறாங்க, ஃபெயில் ஆகுறாங்க. எனவே கல்வி இங்கே முழுமையாக கிடைக்கவில்லை. சுகாதாரம் படு மோசமாக இருக்கிறது. கிராமப்புற மக்களுக்கு தேவையான 100 நாள் வேலை திட்டம் முழுமையாக கிடைக்க வேண்டும். காரைக்கால் இருக்கக்கூடிய தொழிற்பேட்டை மூடி இருக்கிறது. தொழிற்பேட்டைகள் இங்கு மூடி கிடக்கக்கூடிய தொழிற்சாலையில் திறந்தால்தான் காரைக்காலுடைய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க முடியும். இப்படிப்பட்ட திட்டங்களை நிறைவேற்றுகின்ற எந்த ஒரு அக்கறையும் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கிட்ட இல்ல. இது இல்லாமல் காரைக்கால் புறக்கணிக்கப்படுகிறது, பாகுபாடு காட்டப்படுகிறது. எதிர்காலத்திலே மிக முக்கிய தேவையாக இருக்கக்கூடிய ஏழை மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காரைக்கால் பகுதியில மனைப்பட்டா வேண்டும், மனைப்பட்டா வேண்டும். காமராஜர் கல்வீடு திட்டம்ன்றாங்க, வீடுகள் கட்டுக் கொடுக்கப்படும். எனவே யார் யாருக்கெல்லாம் மனைப்பட்டா இல்லையோ அவரிடம் விண்ணப்பம் வாங்கி கம்யூனிஸ்ட் கட்சி ஆயிரக்கணக்கான மக்களை ஒன்று திரட்டி அரசாங்கத்திடம் அந்த மனுவை சமர்ப்பித்து மனைப்பட்டா வேண்டுகிற போராட்டத்தை செப்டம்பர் மாதம் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தவிருக்கிறது. இந்த வகையில் இந்த மாநாட்டிலே இந்த விஷயங்கள் விவாதிக்கப்படுகிறது.